இந்த ஆய்வில் இருந்து சில முக்கியமான முடிவுகளும் கூட நமக்கு கிடைத்திருக்கின்றன. இன்னைக்கு தான் இங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு தான் இந்த சேட்டலைட் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு தான் வந்திருப்பீங்க. புதுசா இருக்கலாம். ஸோ என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து என்ன சேட்டலைட் அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியா அந்த ரிப்போர்ட் என்ன மாதிரி இருக்கும், அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப்ஸ் இங்க ஷேர் பண்ணிடுறோம். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற சேவூர் ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கிளப் மூலியமா ஒரு சிறிய செயற்கைக்கோள் பயன்படுத்தக்கூடிய ஆய்வு கருவிகளை வடிவமைச்சு கிட்டத்தட்ட விண்வெளிக்கு பக்கத்தில் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க கேட்கறது சரிதான், விண்வெளிக்கு பக்கத்துல போற அளவுக்கு ஒரு சிறிய ஆய்வு கருவியை அனுப்பிச்சிருந்தாங்க. பூமியில இருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறந்து சென்ற இந்த ஆய்வு கருவி பூமியோட வளிமண்டல அடுக்குகள்ல எப்படி வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம் இதெல்லாம் மாறுதுன்னு ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான மேகங்கள் எல்லாம் இருக்கு, அந்த மேகங்களோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தின ஆய்வுகளையும் பண்ணிட்டு வந்திருக்கு. அது மட்டுமா, இப்படி உயர் வளிமண்டல அடுக்குகளுக்கு இடையில போறப்போ அங்க என்ன மாதிரியான ஏர்சல்ஸ், அதாவது தூசி துகள்கள் எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பத்தின ஆய்வுகளையும், குறிப்பா பயோ ஏரசால்னு சொல்ற உயிர் இருக்கிறது மாதிரியான பாக்டீரியா, வைரஸ் அப்படிப்பட்ட துகள்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கு. மாணவர்களே வடிவமைச்ச இந்த ஒரு ஆய்வு கருவி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 30 நிமிஷம் பயணம் பண்ணியிருக்கு உயர் வளிமண்டல அடுக்குகளுக்கு இடையில. அப்படி பயணப்படும் போது அது பதிவு பண்ண காட்சிகள் எல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் மழை பொழிகிறதை பார்க்கறதும், அந்த குறிப்பிட்ட மேகக்கூட்டங்களை தாண்டினதுக்கு அப்புறம் மழை இல்லாததை பார்க்கறதும், பூமியோட அந்த வளிமண்டல அடுக்குகளோட கலரை பார்க்கறதும் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த ஒட்டுமொத்த ஆய்வு கருவிகளையும் ஹீலியம் வாயுவால நிரப்பப்பட்ட ஒரு பலூன்ல தான் விண்வெளிக்கு பக்கத்துல அனுப்பிச்சு வச்சோம். தலைப்பகுதியிலிருந்து உயரத்துக்கு போக போக வெப்பநிலை படிப்படியாக பதிஞ்சிட்டு கிட்டத்தட்ட -40 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வெப்பநிலை போயிடுச்சு. ஆனா வானம் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில தான் நீங்க இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கேள்விக்கான பதில் 35 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனதுமே கிடைச்சது. இந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ தெரியல, அந்த கருப்பு நிற பகுதி உயர் வளிமண்டலத்துக்கும் மேல ஒளியை பிரதிபலிக்கிறதுக்கு எந்த மீடியமும் இல்லாத, அதாவது காத்து இல்லாத போது தெரியக்கூடிய பகுதி தான். கீழே தெரிகிற நீல நிற பகுதி நம்ம பூமியோட வளிமண்டல பகுதி. ஆச்சரியமா இருக்குங்களா? இந்த மாதிரி பல்வேறு அறிவியல் தகவல்களையும் சேகரிச்சுட்டு இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தக்கூடிய கருவி மதுரைக்கு பக்கத்துல மேலூர் இடத்துல தரையிறங்கிச்சு. தரையிறங்கினதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சில கருவிகளை எடுத்து ஆய்வு பண்ணதுல குறிப்பா உயிர் துகள்கள், வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரியான ஏதாவது துகள்கள் இருக்கா அப்படின்றத ஆய்வுக்கு உட்படுத்தணும் அந்த குறிப்பிட்ட உபகரணத்துல இருந்து. அப்படி ஆய்வு பண்ணதுல சில துகள்களை எங்களால பார்க்க முடியுது. உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அது என்ன துகள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல இன்னும் சிரமம் இருந்தாலும் அது ஒரு முதல் துவக்கம் தான். இப்படி மாணவர்களே அவங்க பாட புத்தகத்துல படிச்ச விஷயங்கள ஒரு ஆய்வு கருவி மூலமா குறிப்பா வளிமண்டலத்தோட பல்வேறு அடுக்குகள்ல என்ன மாதிரியான அறிவியல் தன்மை இருக்கு அப்படின்றத ஆய்வு பண்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதை சீஸ்டட் மூலியமாவும் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாவும் மாணவர்களை பங்கெடுக்க வச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு சிறிய முயற்சி. பெரிய பல்கலைக்கழகங்களே செய்ய முடியாத அல்லது செய்யறதுக்கு யோசிக்கக்கூடிய இந்த முயற்சியை இந்த பள்ளியினுடைய பிரின்சிபால் மற்றும் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனுடைய திரு பரத், சிஎஸ்டிஇஆர்சி என்ற அமைப்பை சேர்ந்த திரு ரஞ்சித் போன்றவர்களுடைய ஆதரவுடன் கிட்டத்தட்ட 1 வருடங்களாக இந்த முயற்சி நடைபெற்று சென்ற 28 பிப்ரவரி அன்று இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அதற்கு பின்னர் அந்த தகவல்களை சேகரித்து ஒருங்கிணைத்து ஒரு ஆராய்ச்சி அறிக்கையாக இந்த அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிப்பது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் இது மாணவர்களுடைய முயற்சி. மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள் நாமெல்லாம் ஓரளவு ஆதரவு கொடுத்தாலும் மாணவர்களால் செய்யப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட, பரிசோதனை செய்யப்பட்ட, அவர்கள் கைகளால் தொடப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கருவிகள் விண்ணிலே பறந்து சென்று தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை ஒரு ஆராய்ச்சி அறிக்கையாக பொதுமக்களுக்கு சமர்ப்பிப்பது இது 2வது முறை என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவிலே வேறெங்கும் நடைபெற்றதில்லை. உயிரியல் பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 2 புது வகையான உயிரிகள் இந்த 30 கிலோமீட்டர் உயரத்திலே இருப்பதை நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். அது எந்த வகையான உயிரினத்தை சேர்ந்தது என்பது அதற்குரிய அடுத்த கட்ட ஆய்வுகள் தான் சொல்ல முடியும். ஏனென்றால்
இந்த பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தவிர பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதற்குரிய வல்லுநர்களிடம் அந்த உயிரினங்கள் ஒப்படைக்கப்படும். அவர்கள் அதை பற்றிய தகவல்களை மேலும் தருவார்கள்.